எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளில் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது, 5-6 நாள் கழிச்சு. ஸோ ஏன் தம்பி என்ன வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம். என் குரலை வச்சே கண்டுபிடிச்சிருங்க. என்னன்னா, எனக்கு ஃபீவர் அதிகமாகிடுச்சு, கோல்டு எல்லாமே. ஸோ அதனால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஜுரம். அதனால் வீடியோ எதுவுமே சாப்பாடு தண்ணியே இல்லாமல் கிடந்து தத்தி ஊற்றி டாக்டர்கிட்டலாம் போய் கொஞ்சம் சரி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் அந்த குரல் மட்டும் சரி வரல. நல்லா சாப்பிட்டா அதுவும் சரியாயிடும். காதை அடிக்கிற மாதிரி சத்து குறைபாடு சாப்பிட்டா சரியாயிடும். ஸோ இதான் நம்ம இத்தனை 4-5 நாளாக வீடியோ வர்றதுக்கு காரணம், மன்னிச்சிருங்க. இந்த 4-5 நாளில் நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் டெய்லியும் நடக்கிற ரொட்டீன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நெல் இருக்கிறது நம்ம வீட்டில் அடித்து முடித்து களத்துக்கு அப்பா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அப்பா வந்து நெல்லை தூத்திட்டுருக்காங்க. என்னை வாடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஆகிட்டால கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்பாக்கிட்ட போக போகிறேன். இப்போ சாயந்தரம் மணி வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ அப்பாக்கிட்ட போக போகிறேன். சரி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, சுடு தண்ணி வச்சு நானே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேலும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்னு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்பிக்கையோடு இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு வீடியோவை எடுக்கிறேன். எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க இத்தனை நாள் வீடியோ வராததுக்கு. இனிமேல் கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோவாக இன்றைக்கி வந்து கேப்புக்கு அப்புறம் வீடியோவாக நெல் வீடியோலேருந்து ஆரம்பிக்கிறோம். வாங்க நெல் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்பா வந்து தூத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்கிட்ட போக போகிறோம். போகலாமா? வாங்க. எல்லாம் குளிச்சுட்டு லேட் ஆகிடுச்சு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரு. அங்கே ஒன்றும் வேலை இல்லைவா, வந்துடலாம். ஒன்று எல்லாம் தூத்தி சாக்கில் அள்ளி கட்டியாச்சு. எடை போட்டு அவர் கொடுத்துட்டு பாக்கி மட்டும் எடுத்து வர்றது தான். எடை போட்டு வர்றது தானே? சரி வரேன். அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டார். வர நாள் லேட் ஆகிடுச்சின்னு. ஸோ டீலாம் எடுத்துக்கிட்டு அங்கே களத்துக்கு போகிறோம். வாங்க மக்களே, ஸ்டார்ட் பண்ண. நம்ம வயல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இந்த அறுக்காததுக்கு அந்தான கொஞ்சம் அறுத்து இருக்கு இல்லையா, அங்கே தான் கொஞ்சோண்டு நம்மளது. அங்கேருந்து நெல்லை அறுத்துட்டு வந்து இந்த களத்தில் போட்டு தூற்றி சாக்கில் கட்டி வச்சுருக்காங்க அப்பா. நெல்லுங்க கட்டியாச்சா? சாக்கில் கட்டியாச்சா? தூத்திட்டுலாம் இருக்கேன்னு நினச்சேன். ஒன்றெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னைக்கா வருது, தூத்திக்கிட்டே இருப்பான். அதான் முடியும். ஒர்க்கா தூத்தியாச்சா? தூத்துனதே தான் ஒதுக்கி இருக்கு உள்ளதா? சும்மா இந்த சோனை பார்க்கட்டும் தான் தூத்துனது போதும். எடை போடுறாங்கன்னு சொன்னேன். எடை போன இப்போ பெரியப்பாரு கொஞ்சம் அது போய் தர வச்சு எடுத்து வரணும். சரி சரி. டீ குடிக்கல பெரியப்பா? கடற்காய் வைக்க குமிக்கத வைக்க கட்டினது போக மீதி இருக்கிறதா இருக்குது. நம்ம ஊரோட சிறப்பம்சமே என்னென்னா, எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே இருக்கும். அது இந்த இடம்தான். அந்தான சிவன் கோயில், இந்தான வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர், ஐயனார் கோயில், அப்படியே சுற்றிலும் நிறையா கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் களம் இருக்குது. அப்படியே எவ்வளோ வசதின்னு பாருங்கள். பக்கத்துலேயே வயல், ஊர், எங்கள் ஊர் இருக்கு இல்லையா, எங்கள் ஊர்லேருந்து மேற்கு பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் உட்காந்துருக்கோம். அப்பா வந்து நெல் எடை போடுறதுக்காக மிஷின் வாங்க போயிருக்காங்க. அவங்க வேறு பக்கம் எடை போட்டுட்ருக்காங்க. அங்கே போனால் மிஷின் கிடைக்கும்னு நம்பி அங்கே போயிருக்காரு வண்டியை எடுத்துக்கிட்டு. நானும் இந்த பெரியப்பாவும் சும்மா இந்த களத்தில் உட்காந்துருக்கோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலை எடுத்துகிட்டு வந்துட்டார். எழுபத்தி நாலு 74 போட்டுக்க. 74 தான் போட்டாங்க. இப்போ போட்டு
542 592 96 வருது. 596 சும்மா இல்லைங்க. 92 வருது. இப்போ இது எவ்வளோ 36? மொத்தத்தை கூட்டு இப்போ கரெக்டாக 1 கிலோ நம்மளுதையும் எடை போடணுங்கிறியா? எடை போட்டால் எத்தனை கிலோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, என்னெல்லாம் மறக்காத வளர்க்குறதுக்கு முதல்ல பெரியப்பாவுக்கு எடை போட்டு இந்தானே கொஞ்சம் கொடுத்துரும். அவர் வீட்டுக்கு கேட்டார் நம்ம நெல்லில். இதெல்லாம் எடை போட்டுக்கிட்டோம். 56 இந்த ஆரம் பெரியப்பா அந்தாண்ட போட்டு 56 இப்படி தான் 56. சும்மா நம்மளதையும் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்ததையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை இடம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு அப்பா ஆசைப்படுறாரு. 53. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சாக்கு மாரி வந்திருக்கு. நம்ம கொடுத்த நெல் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. 48. நெல்லை எடுத்து கொண்டாந்து காலத்தில் போட்டு தூத்தி கீத்தி எடை போட்டாச்சு. இப்போ போய் வண்டி மாட்டை ஓட்டு வந்து எடுத்து வண்டி வீட்டில் போடணும். எதை? நெல்லை இப்போ வண்டி மாட்டு ஓட்ட போகிறோம். இது எத்தனை நாள் ஆச்சு வேலை? எது வேலை? இன்னும் வேலை தான். அன்றைக்கி எடுத்து கொண்டாந்து போட்டது தான் அப்படியே கலந்து 2 3 நாள் காலத்தில் இன்றைக்கி வந்து தூத்தி எடை போட்டாச்சு. சரி, வீட்டுக்கு எடுத்து போகணும். இன்றைக்கி இப்போ போய் வண்டி மாடு ஓட்டு வரணும். இருட்டி போய்த்து வீட்டில் என்ன அங்கே இப்போ இதில் வராக்கியதா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெத்தி வைக்க பாருங்க என்ன ஆட்டாங்க. ஐயா அங்கே வந்து உதச்சி கூடாத. நெத்திக்க தாத்தா அங்க வணக்கம்ப்பா. நெத்திக்கும் சளி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அம்மா சாப்பாடு என்னம்மா? நைட்டு சப்பாத்தி போனதுதான். சப்பாத்தி போறியா? ஈஸியாக செரிக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். போட்டுருவாங்க. யார் பால் கறக்குறா? நாங்கள் மூட்டை ஏற்ற போகிறோங்க. உன் அப்பா கறக்காது. இப்போ நாங்கள் மூட்டை ஏற்ற போகிறோம். நீ கறக்குறியா? நாங்கள் சரி. அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டாரு. எங்களெல்லாம் பால் கறந்து வச்சுட்டு வேணால் நீ அப்புறமேல் வாடா அப்படின்னாரு. ஸோ அம்மா பால் கறக்க போகிறாங்க. சரி, பாலெல்லாம் கறந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா இருக்கிற இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வாங்க. பால் எப்படி கறக்கணும்? எப்படி பால் கறக்கணும்? அப்படி இறக்கணுமா? யார் கறப்பா அப்படி பால்? இங்கே பாரு, யார் பால் கறப்பா? டைத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. பால் கறக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்டே போகலான்னு நினச்சோம். இங்கே தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள அப்பா அதுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. 10 மூட்டையும் 10 2 20 சாக்கையும் ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ இதை போய் இறக்கனாலும் செய்யலாம் மாட்டு வண்டியிலேருந்து. அங்கே வந்து அப்பா பெரியப்பா ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நானும் அப்பாவும் இதை இறக்க போகிறோம். வண்டி வந்துருச்சு, வெயிட்டிங்கில் நிற்கிது. வாங்க இறக்கலாம். என்னப்பா அவருக்கு கிருஷ்ணமூர்த்தி போயிருக்காது போட்டாச்சா? இறக்கிறது தான். ஒரு கை போடுவாங்க. சரிந்தா. இங்கே வாப்பா, மூட்டை விழுந்துடும். இங்கே வா, மூட்டை விழுந்துடும். இங்கே வா, உன்னை கீழே போட்டுருப்பா. என்னன்னு கேளப்பா. என்ன குட்டி இருக்கா? 3 நாளாக பார்த்துருக்காங்க. எங்கே இருக்கு குட்டி? கூடக்குள்ளையா? தூக்கா மாமா அடிச்சுப்போம்.
நம்ம 2 மாடும் நிற்கிது பாருங்க அழகா. இந்த மாட்டோட விவரங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜுரமாக இருக்கிறப்பே ஒரு வீடியோ எடுத்தேன், அது இன்னும் போஸ்ட் பண்ணல. போஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாடு எப்படி வந்தது, இந்த மாட்டுக்கு கொம்பில் வந்து டிஎம்கே பெயின்லாம் அடிச்சிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இந்த மாட்டோட விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும், பாருங்கள். அப்பா ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்து கீழே இறக்கி விட்டோம்னா அப்பா ஒவ்வொன்றா தூக்கிட்டு போயிடுவாங்க. மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்காக வீட்டுக்கு முன்னாடியே இறக்கியிருக்கோம் எல்லாத்தையுமே. இது கொஞ்ச நாள், அதாவது நம்ம ஓய்வாக இருக்கிற நாளில் தூக்கி உள்ளே அடிக்கலாம். இது வந்து இப்போ சும்மா தற்சமயத்துக்காக தான் இறக்கியிருக்கோம். அப்படியே மூட்டையெல்லாம் இறக்கி நான் கையோடையே அப்பா வண்டி மாடை தொட்டு மாட்டெல்லாம் அப்படியே கட்ட போயிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு அப்பா வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பா வந்தார், கண்ணாமூச்சி விளையாடுறோம். கண்ணாமூச்சி ஒளிஞ்சிக்கிட்டான்ப்பா. பாப்பா எங்கன்னு கேளு. பாப்பா கேளப்பா. பாப்பாங்க 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 பாப்பா காணும். அவன் முடிக்கிறான், அன்னைக்கு ஒழிஞ்சுப்பா. ஒன்றை ஒழிஞ்சி சொல்கிறான். இங்கே இங்கே அவனே ஒளிய வச்சுட்டு அவனே கண்டுபிடிக்கிறானா. இங்கே அடிச்சு பாப்பாங்க பாப்பாங்க. ஏய் பாப்பாங்க இருக்கு அங்கே எங்கே நான் போய் அங்கே கரெக்டாக எடுத்து வரேன். குளிக்கலப்பா, கரெக்டாக கலந்துறாங்க. அதை எடுத்துட்டு இல்லையா? படத்தாவை கொண்டு வந்து விட்டார் அப்பா. யாரும் எடுத்துகிட்டு போலியா? யார் எடுத்துக்கோ வெயில் நேரத்தில் விட்டு போட்டு சுற்றினா தான் சின்னதாக சுற்றணும். சரிப்பண்ணா, சாப்பாடு இருக்க, குளிச்சுட்டு சாப்பிடு. அம்மா ஆயாவை பார்க்க போயிருக்கேன். சரி, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லையாம். போய் பார்த்துட்டு வரோம். நீ மாதிரியா போகலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டேண்ணா. போயிட்டு பார்த்துருவா. எனக்கும் உடம்புக்கு கொஞ்சம் அந்த நாப்பில் வருது. நாளைக்கு போய் எங்கேயாச்சும் ஒரு டாக்டரை பார்த்து காது அடிக்கடி சாப்பிட முடியல சொல்லி ஒரு சத்தாக குளுக்கோஸ் போட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை, போய் போட்டால் நல்லா இருக்குது. மாதாவில் கூட போட்டாலும் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எங்கே போட்டாலும் போட்டுட்டோம். கையாங்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போடலாம். உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அம்மா ஆயாவை பார்க்க போயிருக்காங்க. ஸோ ஆயாவும் இன்னும் 2 நாளாக வரப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வரவே இல்லை வீட்டுக்கு. அம்மா சொன்னிச்சு இன்றைக்கி ஏரி வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப முடியாமல் இருந்ததுடா, சரி பார்த்துட்டு வரேன்னு. சரி வாங்க நம்மளும் போய் ஆயாவை பார்த்துட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அவங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். வாங்க இப்போ போய் ஆயாவை பார்த்து விசாரிச்சுட்டு வரலாம். நீ சும்மா தான் வருவ, என்ன ஆயா உடம்பு சரியில்லையா அத்தைன்னு ஏதாவது பழங்களாம் வாங்கிட்டு வந்து பார்க்க போறியா? நீ யாரும் தெளி வச்சுட்டு வந்துட்டியா வீட்டுலையே? பற்றியா எங்கள் ஆயாவுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் வெத்தலை சீவல் போடுறது குறையில. என்ன சவுண்டே வரல. ஐயா ஒன்ன மாதிரி தான் அங்கே இரு. வார்த்தை எனக்கும் வர மாட்டேது. ஊசி போட்டியா? யார் கண்ணன்ட்டியா? எனக்கும் இப்போ 5 நாளாக சரியில்லை. அது அந்த மாதிரி கிழக்கமாக இருந்தது ஐயா.
அதான் சொன்னேன், நல்லா இருந்தால் அப்படியே அவத்த உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆள் இப்போ படுத்து எடுத்துன்னு இந்தம்மா கிழக்க மாதிரியான. இப்போ நான் பார்க்க போகிறேன். அதான் நல்லா இருந்தால் தான் வருவேன் நீ. நான் தான் அழைத்து போல இருக்கேன். நான் போகிறேன். ம் நான் அரியலூர் 7 வீட்டுக்கு போல நான் அரியலூர் போயிட்டு வரேன். வேறு இருந்து வேலை சொன்னாலும் நான் அதாட்டுக்காக என்ன வரணும் நம்ம ஒன்று சாப்பிட்டியாயா? சாப்பிட்டாச்சு ம் சாப்பிட்டாச்சுடா. நாளைக்கு நான் ஒரு மணிவண்ணன்ட்ட போய் காட்டலான்னு இருக்கேன், வரியா? இங்கே தான் யா போய் கட்டிட்டு வந்தா அங்கெல்லாம் இல்லை. இங்கே தண்ணிக்கு ஊசி போட்டார், மாத்திரை சிறப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காப்புல. ம் ம் சரி, பால் சரி இல்லைன்னா போவோம். என்ன சாப்பாடு? ஒத்த மாதிரி படித்தேன், அதுவும் போட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டேன். சாப்பாடு ஆக்கிண்டியா? அப்புறம் ஜுரம் தான் எல்லாருக்குமே. எல்லாமே ம் கொஞ்ச நேரம் கேன் போட்டு பார்க்கணும். என்ன அப்புறம் சொல்கிறாப்புல எனக்கா? சோரம் அடிக்குதுன்னா எப்படி சோரம் வரும்? எனக்கு தானே. ஆ எனக்கு வந்து நீர் கோத்து இருக்குங்கிறாங்க தலையில். சூடாக தான் சாப்பிட்ணும், சூடாக அது அப்புறம் நீர் கோத்துக்குன்னு அது கரையிறதுக்குலாம் மருந்து ஊசி போட மாட்டாங்களா? கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஆயா வீட்டுக்கு வந்தேன். ஆயா எல்லாமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையில் ரொம்ப முடியலையா ஐயா? பேசுறது பேச வைக்கல. எனக்கும் தான் பேச வைக்கல. அப்படியே அடைச்சி சளியும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. தொண்டையை அடைச்சி விடுது. ஆயாவை பார்த்துட்டு நாளைக்கு வெளில போனால் எதாவது வாங்கிட்டு வரேன், சாப்பிடு. ஸோ மக்களே வந்து ஆயாவை பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஆயா கொஞ்சம் நல்லா இருக்காங்க. சரியில்லைன்னா ஒரு நாள் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே எல்லோரும் நான் படுத்துருப்பாங்க. அங்கேயும் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அப்பாவை தவிர. அவளுக்கு இன்றைக்கி சோரம் திக்கலாம், அம்மா இருக்கலாம். நாளைக்கு அரியலூருக்கு போகணும்னால ஊசி போட போகிறங்குது. பார்ப்போம். எல்லோரும் நோயாளி குடும்பமாக இருக்கு. இது குடும்பமாக என்ன வராது, ஹாஸ்பிட்டலோட அப்படிங்கிற மாதிரி. ஜுரம்னே அடிக்குது. நாக்கில் புண்ணு இருக்குது. அது இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்றது ஹீட் ஆகி நாக்கில் புண்ணு இருந்துக்கிட்டு அது அசைட்டு வைக்கல சுத்தமாக. அது பேச ஆரம்பித்தா புண்ணு போய் நாக்கில் இடிக்குதா, அது சுருக்கு சுருக்குன்னு அது சும்மாவே தொண்டை வந்து கம்மியாக இருக்கு, அதை பேச வைக்கல. ஸோ மக்களே அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வீடியோ, ஒரு 5-6 நாள் கழித்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். எல்லாருமே ஹெல்த்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டிகிட்ருக்கோம். எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் வீடியோ இனிமேல் வரும் நம்புகிறோம். எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இனிமேலாவது நல்ல வழி பிறக்கட்டுன்னு பார்ப்போம் மக்களே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆயா தான் பாவம், கண்ணை கூசி சரியாயிடும்.